உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் அலங்காரம் பண்ணிட்டே இருக்கீங்க? இல்லங்க, முடிய போகுது. என்ன முடிய போகுது, கிடிய போகுதுன்னு சீக்கிரம் கூட்டு வாங்க. ஏங்க 11 மணிக்கு தானே ஆரம்பிக்க போறதா சொன்னாங்க. ஏய், அதெல்லாம் நேரத்தை மாத்தியாச்சு. சீக்கிரம் கூட்டு வா. சரிங்க, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் அருள் மாமா கிட்ட என் மனசுல உள்ளத சொல்லிடணும். என்னடி அவளை இன்னும் காணோம்? தெரியலம்மா. நீங்களே கதவை தட்டுங்க. ஐயோ, இப்ப யாரு கதவை தட்டுறாங்கன்னு தெரியலையே. கதவை தட்டினா ஏன் திறக்க மாட்டேங்கிறாங்க? சுபலட்சுமி. ஐயோ அண்ணி, கதவு தர. அண்ணி சொல்லுங்க அண்ணி. கதவு தர சுப்பு. நலங்கு வைக்க பொண்ணு கூப்பிடுறாங்க. ஐயோ, நலங்கு வைக்க கூப்பிடுறாங்களா? 11 மணிக்கு தானே சொன்னாங்க. இரு என்னன்னு தெரியலையே. ஏன் அண்ணி அதுக்குள்ள ஆரம்பிக்கிறாங்க? நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுல, சீக்கிரமா முடிச்சிடலான்னு தான். சுப்புலட்சுமி, ஏன் கதவை திறக்காம உள்ள இருந்தே பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல கதவை திறங்க. அது நான் 11 மணிக்கு தான் நினைச்சு நந்தினிக்கு கொஞ்சம் பொறுமையா தான் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சா அண்ணி. அதான் இன்னும் அவளுக்கு அலங்காரமே முடியல அண்ணி. சரி பரவாயில்ல, கதவை திறங்க. நாம எல்லாரும் சேர்ந்து நந்தினிக்கு அலங்காரம் பண்ணா சீக்கிரமா முடிச்சிடலாம்ல. ஐயோ, போச்சுமா, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோண்டி. ஆமா, என்ன நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்க? நந்தினி எங்க? அட, என்னாச்சு அப்படியே நிக்கிறீங்க? போய் நந்தினியை கூப்பிடுங்க, நலங்கு வைக்கணும்ல. அட, ஏன் முழிக்கிறீங்க? நந்தினி எங்க? என்னங்க சுப்பு, இப்படி உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? நந்தினி எங்க? பாத்ரூம்ல இருக்கா. பாத்ரூம்ல இருக்காளா? சரி, போய் கதவை திறங்க. போங்க. நானே பாக்குறேன், தள்ளுங்க. கல்யாணி. அண்ணி அண்ணி அண்ணி, ஒரு நிமிஷம் அண்ணி. பாத்ரூம்ல சும்மா தண்ணியை திறந்து விட்டுட்டு நந்தினி உள்ள இருக்கான்னு சொல்றீங்கல்ல, அவ பாத்ரூம்குள்ள இல்லன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லுங்க, உங்க பொண்ணு எங்க? அண்ணி, அவ பாத்ரூம்குள்ள தான் அண்ணி இருக்கா. உள்ளதா இருக்கானா? ஏதாவது பேச சொல்லுங்க பாப்போம். அங்க என்ன சத்தம்? அதான் குரல் கேக்குது. நந்தினி உள்ளதானே இருக்கா? அத்தை, நீங்க பயப்படாம கதவை திறந்து விடுங்க. ஆனா கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி ரோஹிணி, நீ போய் பாத்ரூம்ல தண்ணியை திறந்து விட்டுட்டு வா. சரிங்கண்ணா. இந்த போனை அப்படியே ஸ்பீக்கர்ல போட்டு பாத்ரூம்ல வச்சிரு. ஓகேண்ணா. எங்க வீட்டு பாத்ரூம் தாப்பா கொஞ்சம் மக்கரான தாப்பா தான். அதனால நீ வேகமா சாத்துனேனா அது தன்னால உள்ள சாத்திக்கும். சரி, ஓகேண்ணா. அங்க சாரி வச்சிரு. வச்சிட்டேண்ணா. அப்புறம் இப்ப தண்ணியை திறந்து விடு. ஒரு நிமிஷம். தவளம் வச்சிடுறேண்ணா. எல்லாம் உள்ள வச்சிட்டே இல்ல? வச்சிட்டேன். இப்ப போனை ஸ்பீக்கர்ல போட்டு அங்கேயே வை. சரி. என்ன பண்றது? அம்மா, போய் தரங்க. எப்படி? போங்கம்மா, போங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நந்தினி யார் கூடயோ பைக்ல போறத என் 2 கண்ணால பார்த்தேன் மாமா.
அப்ப எப்படி அவ இங்க இருப்பா? அப்படின்னா ஒருவேளை நந்தினி இன்டர்வியூக்கு கிளம்பி போயிருப்பாளோ? என்னடா முட்டாள்தனமா பேசுற? உள்ள குரல் கேக்குது, அவளை வெளியே பார்த்தன்ற. வீட்டுல விசேஷத்தை வச்சுட்டு வெளியே கிடப்பவா? ஐயோ, நான் ஒண்ணு வளரல மாமா. சத்தியமா நான் சொல்றது உண்மை. நான் என்னோட 2 கண்ணாலையும் பார்த்தேன் அவளை. டேய், திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? உன்னை மன்னிச்சு திரும்பவும் வீட்டுக்குள்ள விட்டது பெரிய தப்பா போச்சு. இதுக்குதான் நீ மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? மாமா, நான் யார் மேல சத்தியம் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். நான் சொல்றது சத்தியமா உண்மை. நந்தினி இங்க இல்ல. அவ யாரு கூடயே போனது உண்மைதான். இத பாரு, என் பேத்திய பத்தி ஏதாவது தப்பா சொல்லிட்டு இருந்த உன் நாக்க வெட்டி போட்டுருவேன். சும்மா அவனை திட்டி பயமுறுத்திட்டு இருக்காதீங்க. அவன் சொல்றது உண்மைதான். எதை வச்சுமா உண்மைன்னு சொல்றீங்க? டேய், இதுக்கு முன்னாலேயே நான் இந்த ரூம்குள்ள வந்தேன். அப்ப என்னை ஏன் உள்ள விடல? நீ அப்படி இல்ல. என்னை ஏன் உள்ள விடல? ம். நந்தினி உள்ள இல்லைங்கிறதுனால தானே என்ன உள்ள விடல. சுப்பு, உங்க அண்ணன் கிட்ட நீங்க போய் பேச மாட்டீங்கல்ல? உண்மையை சொல்லுங்க. உங்க பொண்ணு இங்க இல்ல தானே? அவ வேற எங்கேயோ தானே போயிருக்கா? இவ்ளோ நேரம் நீங்களும் இவ்வளவு சேர்ந்து அவ இங்க இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இதுதான் உங்க பொண்ணை வளர்க்குற லட்சணமா? ஆம்பளை இல்லாத குடும்பங்கிறதுனால இஷ்டத்துக்கு இருக்கீங்கல்ல? என்னமோ ஒத்த ஆளா உங்க பொண்ணை வளர்த்துட்டீங்கன்னு எல்லாரும் உங்களை பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்பதானே தெரியுது, இந்த மாதிரி திருட்டுத்தனமும் களவாணித்தனமும் பண்ணிதான் நீங்க உங்க பொண்ணை படிக்க வச்சு வளர்த்திருக்கீங்கன்னு. அண்ணி, இப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணி. என்ன பேசாதீங்க? உங்க புருஷன் செத்ததுமே எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு தானே உங்களை கூப்பிட்டாங்க. அப்ப நீங்க வரலன்னு சொன்னத இவ்ளோ நாளா வைராகியம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்கலாங்கிறதுக்காக தான் வராம இருந்தீங்க. நீங்க இப்பதான் தெரியுது. இன்னைக்கு பூ முடிக்கிறது உங்க பொண்ணுக்கு தானே? அதுக்கு தானே ஊரே கூடி இருக்கு. இந்த நேரத்துல எல்லார் கண்ணுலயும் மண்ணை தூவிட்டு ஒரு பொட்ட புள்ளைய வெளியே அனுப்பியிருக்கீங்கல்ல, நீங்க எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருப்பீங்க. என்னமோ உங்க புருஷன் மரியாதையை காப்பாத்தணும், உங்க குடும்ப மானத்தை காப்பாத்தணும்னு எப்பவும் பேசுவீங்க. இப்ப அதெல்லாம் உங்க பொண்ணால காத்துல பறக்க போகுது. இப்ப நீங்களா உங்க பொண்ணு எங்க போயிருக்காங்கிற உண்மையை சொன்னீங்கன்னா இங்கேயே அசிங்கம் இல்லாம போயிரும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.